வெல்கம் டு தார்னிஷ் சேனல். இன்றைக்கி நம்ம டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் ஹைலைட் என்னென்னா ஒரு வித்தியாசமான தாளிப்பு தான் இதுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கப் பாசிப்பருப்பு, 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கேரட், ஒரு பீன்ஸை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதிலேயே சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். குக்கரை மூடிட்டு ஹை ஃப்ளேமில் 3 விசில் வச்சுக்கலாம். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரண்டியாலேயே லேசாக அதை மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம சாம்பாரை தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோன்னே கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பையும் பூண்டையும் நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தாளிப்பை எடுத்து சாம்பாரில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே கடுகு சீரகம் போட்டு தாளிக்கிறத விட சோம்பு பூண்டை தட்டி போட்டுட்டு எண்ணெயிலேயே சாம்பார் தூள் சேர்த்து வதக்கிட்டு சாம்பாரில் கொட்டினோன்னா சாம்பார் அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.